இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆம்புகளை ஒரு மணி நேரம் இருக்குது. அதுக்கு இன்றைக்கி 585 தான் இந்த வெயில் எடுத்துகிட்டு போயிட்டு நானும் சந்தோஷம் மண்டைக்காய போகிறோம். 415 எடுத்துகிட்டு போகலான்னா அது ஃப்ரெண்டு வீல் பஞ்சரு. 575 தேங்காய் ஒரு 4 நடம் ஓட்டத்துக்கு கொண்டு போய் விட்டுட்டோம். பெரிய வண்டி எடுத்துகிட்டு போகலாமா? ஒரு மணி நேரத்துக்கு அதையே எடுத்துகிட்டு போகணும். டீசலு கடை இதையே எடுத்துகிட்டு போவோம். எங்கே இருக்குது ஆம்பு கலப்பு இருக்குதோ அதையும் ஓசி எடுத்துகிட்டு போயிட்டான் ஆனந்து. இந்த கலப்பை ஓசி எடுத்துகிட்டு போகிறத மட்டும் கண்ட்ரோலே பண்ண முடியல நண்பா. நீங்களாம் கலப்பெல்லாம் ஓசி கொடுப்பீங்களா உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு? இல்லை அவங்களெலாம் யாரும் ஓசி கேட்க மாட்டாங்களா? என்னால் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. இங்கே என்னடான்னா இவன் ஒன்று தான் எனக்கு பெரிய தலைவலி ஆகிறான். எதை வேணாலும் வந்து உடனே கொண்டாந்து விட்டுறான். 3000 சொல்லி எடுத்துகிட்டு போனான். இன்னும் கொண்டாந்து உள்ளனா பார்த்துக்காங்களேன். ஏன்னா இங்கே கழட்டி விட்டுலாம். இந்த இடத்துல கழட்டி விட்டுருத ஒரே மாதிரி அழகுக்கா போகுது. என்ன பண்ணுறோம்? பின்னாடி வரணும். அது வந்துச்சுன்னா ஒன்றா வரும் வரும். பின்னாடியா? பின்னாடி முன்னாடி ஒரே இடத்துல மாறும். வாப்பா அத்தா அஜித் சொல்லுவானே மட்டாம அதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் ஜானிண்ணா? சாணி மேல விடாம அப்புறம் எப்படி நேராக விடுறது? 8 போட்டு விடணும். அது நீ தான் கீழே இருக்கிற. இது மாட்டு உங்க ஐயா மாட்டு. அது தலையெல்லாம் தேவையில்லடா, நேராக போட்டால் போதும். 5 கிளப்பி கொண்டு தான் அந்த ராவடி பண்ணும். என்ன பண்ணோம்? மேலறதே போடலாம்டா. எடுத்து சோப்பு கூட போட்டுக்கிட்ட இந்த இடத்து கீழே ஐ சென்சிங்கில் போட லோ சென்சிங் இருக்குது. என்னத்த உள்ள என்ன ஐயா வந்துட்டியா? எல்லா நாளும் தான் அடிக்குது. அந்த சுவிட்ச் எடுத்துக்கிட்டோம். டீசல் எவ்வளவு செக் பண்ணிக்கலாம். டீசல் வேறு இல்லை ப்ரோ, அதனால் டீசல் எவ்வளவு கொஞ்சம் ஸ்கேலை வச்சு செக் பண்ணிக்கலாம். டீசலை அளந்து பார்க்குற நிலைமை ஆகி போச்சு நம்ம நிலமை. குச்சியில் தூசு இருக்குதான்னு துவைச்சிக்கணும். இல்லை பார்த்துக்கிட்டு சூளம் வலையை எடுத்துக்கணும். இப்போ எடுத்து குச்சை விடணும். அவ்வளோதான். எடுத்துக்கிட்டு இப்படி பார்த்துக்கணும். பங்குக்கு மட்டும் போகணும். 4 இன்ச்சு இருக்கணும். பங்குக்கு தான் போகணும். ஒரு அரை மணி நேரம் தான் ப்ரோ இருக்கிற டீசல் ஓடும். அதனால் டீசல் அடித்தா தான் பப்பு வேகும். பப்பு வேகுமா? ஆமாம். 1 மணி நேரம் வருமா டீசலில் நின்று போச்சு. என்ன பண்ணுறது பார்க்கலாம். என்ன ஆமாம் வச்சாமே இருக்கான். இன்னையோட 4 நாளுக்கு ரொம்ப லீவு. இதே இருந்தால் என்ன தான் ஆகிறது.
போயிட்டு ஒரு 1000 ரூபாய்க்கு கழிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கல் நீ தான் நீ ஓட்ட ஒரு 2 இடத்துல கல் இருக்கு, அதை மட்டும் பார்த்து ஓட்டணும். ஏன்னா பட்டை மிக்கிலி போயிட்டு வந்துடவே இல்லை. நிறையா ஆமாடா வெண்கலப்புக்கு நிறைய பேர் கேட்டாங்க. ஆரம்பிச்சேன் சரி ஓகே பார்த்துக்கலாம். என்ன கேட்கல, அதுக்கு தான் நான் வந்ததே 10 மணிக்கு. அப்பயே 1000 ரூபா கேட்குற பத்தியா? அந்த டீச்சர் அடிச்சு விட, காய்ச்சலாம் கேட்காத. இதே வேலையா இருப்பீங்களா காலையில் வந்தா? உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 1000 ரூபாய்க்கு போட்டு விடுங்க. அதான் போட்டு விட்றாங்களா என்ன? அக்கௌண்ட்லேருந்து தான் போட்டு ஏன் அப்பா பார்த்தாலும் சரி 9 மணிக்கு வந்தாலும் இந்த ராவடி பண்ணுறீங்க பண்ணுறா, 10 மணிக்கு வந்தாலும் இதே ராவடி பண்ணுறீங்களே, இதெல்லாம் நியாயமா? அநியாயம். குறும்பு மூணு கடிக்கிறேன். நீ தானே பங்கு ஓனர். மணிக்கு வரல, இப்போ மணி ஓனர் நான் 10 ஆகி போச்சு. இப்பயும் அக்கௌண்டான்னு கேட்குறீங்களே, இது நியாயமா? ஐயோ அப்பா, நானே காசு இல்லாத 1500 டிக்கெட் அடிச்சுட்டு கிடக்குறேன். நாளைக்கு காலையில் நாளைக்கு ஆனடு இப்போ உனக்கு இத்திரோண்டு வீக்கம்னா எனக்கு தச்சோடு வீக்கம்டா. அவ்வளோத்தான். அதை நீ 500 ரூபாய்க்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்ப, நான் ஒரு 5000 ரூபாய்க்கு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பேன். அவ்வளோதான். 1000 எழுதிக்கிறேன். ஈரோடு விடுறாங்க ஃப்ரெண்ட்லேயே போயிருக்கலாமா? இல்லைங்க பெரிய ஏறுறாங்க. அவங்கெல்லாம் மின்னல் வேகத்தில் போவாங்க, நாம் அவங்களெல்லாம் வழி விட்டுருணும். ஒரு விஐபிக்காக இருக்கும் என்ன வசதியாக போகுது. போகல என்ன மாதிரி ஓட்டிருக்காங்க பத்தியா? அந்த மாதிரி கத்துக்குட்டியா ஓட்டுறது 5 கிளம்பி நீ தானே ஓட்டுனதா? நீ ஓட்டி வச்சு சோளம் பழச்சின்னா பார்த்துக்கோ. ஓகே நண்பா, 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இது ஓட்டுறது பார்த்துருக்கீங்க. இந்த ஆடு பார்த்து வாங்கிட்டு அப்படியே இப்போ ஆப்போசிட் தாண்டில் உள்ள போகிறோம். கொடுக்காதரா இப்படி கொடுக்கலாம். நான் எப்படா உட்காந்து ஓட்டுறேன்? நான் எப்படி நான் உட்காந்துட்டு வந்தேன்? எப்படின்னா உட்காந்துட்டு வரலாம். இந்த வயல் நெருப்பதி வச்சுக்கிறது அப்படியே அங்கே ஒரு வயல், அதில் கல் இருக்காது, இதில் கல் இருக்கும். இதை நான் ஓட்டிடுறேன், நீ அதை ஓட்டு. ஆளுக்கு ஓட்டு. இல்லை கல்லுக்கிற வயலில் நான் பார்த்துக்கோனாங்கறியா? பரவாயில்ல, கல்லுக்கிற இடத்துல கோகுல் இந்த வயலில் தெரியும். கோகுல் வந்து ஓட்டிருக்கான், அவனுக்கு தெரியும். அவன் பழவனை புதுசில் பழைய வீடியோவில் இருப்பான். இந்த வயலாம் ஓட்டுறது எத்தனை திட்டு வேணாம் தெரியுமா? அந்த வயலில் இடத்துருக்கேன். பருத்தி மாற்ற பாருங்க நண்பா எப்படி வெட்டிட்டாங்கன்னு. கொட்டை இடத்துல ஓட்டினா செலவு அதிகமாகுங்க, இதில் ஓட்டிட்டாங்க. என்ன ஒரு புத்திசாலித்தனம், மூளையா? என்ன பண்ணுறது, சந்தோஷம் மாதிரி அறிவு இருந்தால் பரவாயில்ல, எனக்கு அறிவு இல்லாத போச்சு. அதான் M2ல போட்டுக்கணும், செகண்ட் கியரில் போட்டுக்கணும், 5 RPM இருக்கணும்.
அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் பார்க்க ஒரு ட்ரை பண்ணாச்சா? போடணும் ஓகே, சந்தோஷம் எப்படி ஓட்டுறான்னு பாருங்க. கோகுலும் இங்கே தான் வந்து ஓட்டினான். இப்போ சந்தோஷம் வந்து இங்கே ஓட்டுறதுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ட்ரைனிங் ஆகிட்டான். இப்போ ஒன்றும் பெருசாக திட்டுறதெல்லாம் நம்ம நீங்களே இப்போ ஒரு 10 வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒன்றும் பெரிய லெவலில் திட்ட மாட்டேன். இன்னுமே எப்படி சொல்கிறது, ஒரு புதுசாக ஒரு பசங்க வந்து பழகுறாங்கன்னா இவ்வளோ தான் ப்ரோ. இதுக்கு மேலே வந்து அவங்களே ஓட்டி கற்றுக்கணும். ஒரு இடத்துல எப்படி கட் பண்ணணும், ஒரு இடத்துல எப்படி முன்ன பண்ண போகணும், முன்னாடியே எப்படி பிரேக் அடித்து நிற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் அவங்களே கற்றுக்கணும். நம்ம எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்தா வச்சுக்காங்க, இன்னுமே வந்து அவங்களுக்கு இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். என்னடா நம்ம என்ன சொன்னால் எப்படி ஓட்டினாலும் அந்த அண்ணன் தப்பு சொல்கிறாங்களே அப்படின்னு தோணும். அதனால் இன்னுமேலாம் நம்ம எதுவும் தப்பு சொல்ல முடியாது ப்ரோ. அதனால் அவங்களே தான் ஓட்டி ஆகணும். இனிமேல் கிளி குறிஞ்சிக்கு சொல்கிற மாதிரி பொழுதுனைக்கும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது. ஓட்டுறான், ஓரளவுக்கு ஓட்டுறான். ஏதோ இன்றைக்கின்னு எங்கள் நேரம் பார்த்து மானம் ஓட போட்டுருச்சு. அதுக்காக ஒரு நண்பர் சொல்லுவார், ப்ரோ நீங்கள் வந்தால் மானம் போட போட்டுரு. அப்படிலாம் இல்லை ப்ரோ, மண்டை காயும் இன்றைக்கி என்னமோ மானம் என்னமோ பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள் எப்படி கருக்கில் ஏறிக்கிட்டு. உங்கள் சைடு நம்ம மழைக்குது பெய்யுதா என்னன்னு சொல்லுங்கள் நண்பா. உங்கள் ஏரியா பக்கம், எங்கள் ஏரியா பக்கம் மழை இல்லை. ஓரளவுக்கு பிடிச்சி ஓட்டுறானா, கரெக்டாக சேடை கட்டி கரெக்டாக பத்தமான ஈரமாக போச்சுங்கப்பா. சரி, இன்றைக்கி கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாமா ப்ரோ? கமெண்ட் பார்த்து ரொம்ப நாள் ஆகி போச்சு. நீ தான் கொஞ்சம் கமெண்ட் பார்க்குற அளவுக்கு வேலை கொஞ்சம் டல்லாக இருக்குது. அதனால் கொஞ்சம் கமெண்ட் பார்ப்போம். இப்போ ஒரு 5-6 வீடியோ பார்க்கல, ரிப்ளைவே கொடுக்கலன்னு வச்சுக்காங்களேன். பார்த்துக்காங்களே, இல்லை வயக்காடு பற்றி ஓட்டிக்கிட்டு டைமே கிடைக்கலான்பாங்கிறேன். எது பார்க்கலாம்? 3 நாளைக்கு முன்னாடி ஓட்ட ஒரு வீடியோவில் கமெண்ட் என்ன பண்ணியிருக்கிறீங்கன்னு பார்க்கலாமா? அப்புறம் முந்தன்னு ஒரு நண்பர், ப்ரோ உங்கள் வீடியோ போரிங் இல்லை ப்ரோ, நல்லா காமெடியாக போகுது ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. இந்த டாப்பு தான் கேட்குறீங்க நண்பா. கண்டிப்பாக டாப் போடுறப்ப A to Z உங்களுக்கு எல்லாருமே எந்த டாப் போடுறதுன்னு முடிவு பண்ணல. A to Z எந்த டாப்பு போடுறோம் என்ன போடுறோங்கிறத உங்களுக்கு A to Z கிளியராக நான் உங்களுக்கு ஒரு வீடியோ மேக் பண்ணி தரேன். ஓகேவா? ஃபீல் பண்ணாதீங்க. அடுத்தது JCB ஹைட்ரோலிக் ஆயில் சர்வீஸ் பண்ணுற வீடியோ போடுங்க. அது ப்ரோ இப்போ தான் மாற்றினா, அதுக்குன்னா 2000 மணி நேரம் இருக்குது. அதில் 4 நண்பா மாற்றமாக கண்டிப்பாக போடுறேன். ஓகேவா? அடுத்தது வசந்தகுமார், ப்ரோ உங்கள் ரொட்டாட்டில் வந்து ஒரு செயின் சவுண்ட் ரொம்ப அதிகமாக கேட்குது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அது செயின் வந்து அத்து போகிற ஸ்டேஜ் ஆகி போச்சு, அதனால் ரொம்ப கேட்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது நண்பா. அடுத்தது அப்புறம் பிரேம்குமார்னு ஒரு நண்பர், ப்ரோ JCB வீடியோ போடுங்க ப்ரோ, ரொம்ப நாள் ஆகி போச்சு. போடுறேன் ப்ரோ, எங்கள் சீசன் டைம் வந்து உழவு ஓடிட்டே இருக்கிறதுனால இது சரியாக இருக்குது. கண்டிப்பாக போடுறேன். அடுத்தது விமல்ராஜ், ஓல்டு மாடல் சர்பஞ்ச் ஆல்ரெடி ஸ்டேரிங் போடுங்க ப்ரோ. அது என்ன சொல்கிறாருன்னே புரியலையே. ஓகே, அடுத்தது சங்கர் பிரியான்னு ஒரு நண்பர், ப்ரோ சென்டர் கையை அடிஷ்னலாக டைலர் பெட்டில் செஞ்சு மாட்டிருக்கிறீங்களா? ஆமாம் ப்ரோ, நோவோ சீரீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைலர் பெட்டில் அப்படியே ஒரு கவுட்டி மாதிரி செஞ்சு அதில் ஹோல்ஸ் போட்டு மாட்டிருக்கிறேன்னு வச்சுக்காங்களேன். அது நான் அடுத்தது ரொட்டேட்டர் மாட்டும் போது அந்த வீடியோ எடுத்து போடுறேன்பா. ஏன்னா டேவிட் ப்ரோ நீங்கள் செட் ஆகனா போட்டிங்கன்னா புரியல நண்பா. அடுத்தது கிருஷ்ணன், இன்னும் வேறு நண்பர், வெங்கட் ப்ரோ எங்கள் பக்கில் எல்லாம் யாரும் கடன் விடுவதில்லை, அதனால் எங்களுக்கு ப்ராப்ளம் வராது. அந்த டிஎஸ்எல் பங்கில் அடிக்கிறதுக்கு கடன் அடிப்பீங்களான்னு கேட்டல, அவர் எங்கள் பக்கம்லாம் பங்கில் யாருமே கடன் விடுறதில்ல ப்ரோ, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா. வசந்தகுமார், ப்ரோ சேனல் பெயரின் டிராக்டர் பொம்மை சூப்பர். ஓஹோ, சும்மா வச்சு பார்க்கலான்னு வச்சோம் ப்ரோ, நல்லா இருக்குதா என்னன்னு சொல்லுங்கள். அந்த லோகோ
அடுத்தது தமிழன், அது யார் மாமா காப்பிரைட் சொல்லுங்க, அவனே கசக்கி தூக்கி போடுறேன். அது எப்படி ப்ரோ காப்பிரைட்டுக்கு மாமா கசக்கி தூக்கி போடுவீங்க? அடுத்து விக்னேஸ் ஒரு 585 ஜிபிஎஸ் பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இந்த ஸ்டோர் ரூமில் அந்த ஜிபிஎஸ்க்கு கண்ட்ரோலே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ. நான் கொடுத்தா நீங்களும் நிறையா நண்பர்கள் கேட்டிருக்கிறீங்க ஜிபிஎஸ் பற்றி. கொடுத்தா நான் போட்டுருவோம் ப்ரோ, கொடுக்கவே மாட்டேங்கிறான் ப்ரோ. வண்டி எடுத்து ஒரு வருஷம் ஆகி போச்சு, இன்னும் கொடுக்கல. இத்தனை ஐட்டம் கேட்குறேன், அதுக்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? போடுறேன் கண்டிப்பாக, ஒரு வீடியோனா சொல்ல போடுறேன். அடுத்து வில்லேஜ் இன்ஜினியர், டீசல் புல்லட் மைலேஜ் என்ன ப்ரோ வரும்? 70 to 80 தான் ப்ரோ வரும். அது வந்துடும் ப்ரோ, இன்னொரு 20 days வந்துடும். வண்டி வந்த வாட்டி காட்டுறேன், அதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் தரேன். அடுத்து ஜகாதீப், எடிட்டிங் சூப்பர் அண்ணா, 45 to 50 நிமிஷத்தில் வீடியோ போடுங்க அண்ணா. சுஜித்து செகண்ட் இயரா அண்ணா? தேர்ட் இயர் ப்ரோ சுஜித்து. அடுத்தது லோகேஷ் ப்ரோ, கீர் ரொட்டேட்டரில் எவ்வளோ ஹவர்ஸுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணணும்? 400 மணி நேரம் பண்ணலாம் ப்ரோ. அவங்க 250 மணி நேரம் சொல்லுவாங்க, நம்ம 400 மணி நேரத்துக்கு ஒரு ஐட்டம். அதாவது ஒரு 3 செட்டு கத்தி மாற்றி பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். கத்தி 70 மணி நேரம் 80 மணி நேரம் ஓடுனால். அடுத்து இன்ஃபார்ம்னு ஒரு நண்பர், கியர் டிரைவ் நல்லா இருக்குமா இல்லை செயின்? கீர் தான் ப்ரோ பெஸ்ட்டு. செயின் எல்லாம் 3 செட்டு 4 செட்டுக்கு மேலே பிச்சு போயிடுது. அது ஒவ்வொருத்தருக்கும் பிக்கலைங்கிறாங்க, எனக்கு தாங்கலை. அடுத்து தமிழன், டாப்பில் மோகன் டிராக்டர் எது பார்க்க டிராக்டர் டான்ஸ் சிம்பிளாக இருக்கே, வீடியோ பார்க்கும்போது டிஸ்டாப்பராக இருக்கு. ஓ சரி, ஓகே ப்ரோ, டிஸ்டர்பன்ஸாக இருக்கா? சரி எடுத்துடலாம் ப்ரோ, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆடியோ சூப்பர். அடுத்து மோகன் போகேன்னு ஒரு நம்பர், ஆடியோ சூப்பர் ப்ரோ. ஆடியோ ஆம்ப் என்ன பிராண்ட் யூஸ் பண்ணுறீங்க ப்ரோ? ஆம்ப்லாம் இல்லை ப்ரோ, அதெல்லாம் அசம்பிள் தான். நான் பிராண்டெல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. குமார் ஆடியோ சிஸ்டம்னு ஒரு போர்டு, அந்த போர்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன். அது நல்லாயிருக்கும். ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான், நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து பிஎஸ் சனத்தீப்பன் ஒரு நம்பர், ப்ரோ எங்கள் ட்ராக்டரில் கிரீஸ் இல்லை, அதுக்கு சொல்யூஷன் கிரீஸ் ஏரில் அதுக்கு அந்த கிரீஸ் நிப்பில் கழட்டி சுத்தம் பண்ணணும். அது எப்படின்னு நம்ம பசங்க கழட்டி சுத்தம் பண்ணுவானுங்க, அது ஒரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் நண்பா. அடுத்து இன்ஃபான்ஸ் எஸ்ன்னு ஒன்று, உண்மை தான் ப்ரோ நீங்கள் சொல்கிறது. எனக்கு ஒரு லோக்கல் பிரேக் போட்டான், ஆனால் நான் ரொம்ப ஏமாற்றிட்டாங்க ப்ரோ. 100 உண்மை தான், ஆனால் உள்ள புதுசு போடுறாங்க. அதாவது இந்த வண்டியில் இப்போ நம்ம கடையில் விட்டோம்னா புதுசு போட்டோம்பாங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பழசு தான் இருக்கும். அதை பற்றி அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை அவர் சூப்பராக சொல்கிறாரு. அடுத்தது விமல் குமார்னு ஒரு நண்பர், அண்ணா அவங்க வந்து ஜேபிஎல் சிஸ்டம் ப்ரோக்ராம் 28,000 ரூபா வருதான் ப்ரோ, அவர் போட்டிருக்கிறாராம். இன்ஃபான்ஸ் ப்ரோ, கோமதி ரொட்டேட்ரு 1,20,000. ஆமாம் ப்ரோ, இன்றைக்கெல்லாம் ரொட்டேட்டர்லாம் தாறுமாறாக ரேட்டு ஏறி போச்சு ப்ரோ, ஒன்றும் சொல்ல முடியாது. அடுத்தது முத்து கணேஷ், இந்த வண்டி டர்போ இன்ஜினா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, அந்த நம்மளது வந்து 605S வந்து டர்போ இன்ஜின். இப்போ தான் டர்போ தூக்கிட்டாங்க. அடுத்தது மாதேஷ் ப்ரோ, இன்ஸ்டாகிராமில் ஆடியோ சிஸ்டம் குவாலிட்டி போடுறேன் ப்ரோ பாருங்கள். அடுத்தது தனுஷ் ப்ரோ, நாங்கள் வந்து பில் ப்ளஸ் சிக்னேச்சர் வந்து பில் சிக்னேச்சர் என்ன சொல்கிறாரு தெரியவில்லை. இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் என்ன சொன்னான்னு சொல்லுங்கள் ப்ரோ. அடுத்தது கொபோட்டோவில் அன்றைக்கி வைக்கபிள் சுற்றணும்ல, அந்த வீடியோ நண்பா. அதுக்கு டிஎன் கேமர் ப்ரோ கரூர் அடுத்த வருஷம் வாங்க ப்ரோ, ஃபீல்டு சொல்கிறேன். உங்கள் நம்பர் அப்படியே கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க நண்பா, அவர்கிட்ட கார்த்திகை கொடுக்குறேன். அடுத்தது சிவன் ரசமான், இன்னும் ஜாண்டியர் இலையும் சேம் டீசல் தான் ப்ரோ போகும். சேத்துல போகும்போது இந்த வண்டி பெஸ்ட்டாக இருக்கும் ப்ரோ. அட கொபோட்டோக்கா? ஓகே நண்பா. அடுத்தது சஞ்சு வெங்கடேசலம், டேலருக்கு செட்டில் ஷிஃப்ட்டு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இல்லை ப்ரோ, இதுவும் டக்குன்னு ஜாண்டியரும் கொபோட்டோம் டக்குன்னு இழப்பாங்க ப்ரோ. செட்டில் ஷிஃப்ட் கூட கொஞ்சம் டைட்டாக இருக்கும், இது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், டக்குன்னு இழுத்துக்கலாம். அடுத்து நவீன் டிராக்டர்ஸ் லைஃப்னு ஒரு நம்பர்,
மாமா ரெட் பேலர் சூப்பராக இருக்குது. இங்கே யாருக்கிட்டையுமே ரெட் பேலர் இல்லை ப்ரோ, அதனால் நமக்கு தெரில. சூப்பராக இருந்தால் நல்லது. அடுத்து செந்தில்குமார் சூப்பர் பேலர் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. கொபோட்டோ நீங்கள் டெமோ வண்டி வீடியோ போடுங்க. ஆல் பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி போட்டிருக்கிற ப்ரோ பாருங்கள். நேற்று வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கொபோட்டோ டிராக்டர் வண்டி டெமோ ரொட்டேட்டர் வீடியோ போடுங்கோ. அடுத்து கரூரில் 45 ரூபாயாம் கட்டுறதுக்கு. அடுத்தது கனகராஜ் 350 to 400 கட்ட முடியும் ப்ரோ ஹையஸ்ட்டு. அதுதான் ப்ரோ உண்மை. இந்த 700 கட்டு 800 கட்டு அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் லூஸு. எவ்வளோ தான் லூஸ் விட்டு கட்டுவீங்க? யார் ஒத்துக்குவாங்க இன்றைக்கி? இன்றைக்கெல்லாம் போட்டியெல்லாம் ஏகப்பட்ட போட்டி இருக்குது. அதனால் 700 கட்டு 800 கட்டுலாம் கட்ட முடியாது. இவர் சொல்கிற மாதிரி 350 to 400, இன்னும் மிஞ்சி போனால் ஒரு 50 கட்டு ஹையஸ்ட்டு. ஃபுல் கட்டு போட்டு அந்த கட்டை போட சொல்லுங்க பார்க்கலாம். போடவே மாட்டாங்க. இப்போ ஒரு நண்பர் சொல்லிக்கிற பாரு கனகராஜ், அவர் கரெக்டாக சொல்கிறார். ஆவரேஜாக 350 to 400 450 இதெல்லாம் கட்டலாம் ப்ரோ. அதுக்கு மேலாம் முடியாது ப்ரோ. சொல்லலாம், வாய் இருக்குதுன்னு எதை வேணாலும் சொல்லலாமா அப்படின்னு சொல்ல முடியுமா? அடுத்து மிதுனன் நண்பர் ப்ரோ காமெடி பேலர் ஏபி சீரியஸ் பெஸ்ட்டு. தெரியல நண்பா, பார்க்கலாம் கமெண்டில் யாராவது சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அடுத்து பாலாஜி முருகேசன் 4166 அந்த மாதிரி. வணக்கம் அண்ணா, இன்ஸ்டாகிராமும் வரேன்னு சொன்னீங்க. நான் வண்டி வீடியோ அண்ட் ஃபோட்டோ போட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கண்ணா. வரேன் ப்ரோ. எங்கே ப்ரோ செல்லு யூஸ் பண்ணுறதுக்கு டைமே இல்லை. கண்டிப்பாக பண்ணுறேன். அப்புறம் பாலாஜி முருகேசன் நான் சொன்ன ஆல் டொய்க்ஸ்போ 4050 அக்ரோமஸ் டிராக்டர் பற்றி. அது நல்ல வண்டி தான் ப்ரோ, சூப்பரான வண்டி தான். அதெல்லாம் யாரும் குறை சொல்ல முடியாது. அடுத்து சங்கர் சின்னசாமி கொபோட்டோ 45 4 வீலர் ஃபுல் டீசல் மைலேஜ் எவ்வளோ ப்ரோ வரும்? 45 HP கரெக்டாக 4 to 4.5 எடுக்கணும் நண்பா. கொபோட்டோ வச்சுக்கிற நண்பர்கள் கொஞ்சம் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் நண்பா. அவருக்கு தேவைப்படுத்தாட்டுக்குது மைலேஜ் எவ்வளோ போகணும்னு. அடுத்து குட்டி வருஷம் ஏன் ப்ரோ ரோட்டில் இந்த கலப்பை ரொட்டேட்டர் எல்லா பொருட்களுக்கும் எடுத்துக்காட்டு உள்ளே விட்டுங்க. ஏன் ப்ரோ ரோட்டில் இந்த கலப்பை ரொட்டேட்டர் எல்லா பொருளும் எடுத்துக்காட்டு உள்ளே விட்டீங்க? புரியலையே. சரி ஓகே. அடுத்து குமரேஷ் அவர் நான் ஜேடி 45 ஜெய்சன் பேலர் காலையில் 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி நைட் 7:45 வரும் 430 கட்டும் தான் ஃபஸ்ட்டு. ஆமாம் ப்ரோ, அவர் குமார் அவர் சொல்கிற கரெக்டு. இதுதான் உண்மை. இந்த 800 கட்டு 700 கட்டுன்னு சொல்கிறதுலாம் அப்பாட்டமான பொய். சும்மா அடிச்சு விடலாம். வேணா அந்த லூஸ் விட்ற கம்பி ஃபுல்லாக நேட்டாக லூஸ் விட்டு கழட்டி பெஞ்சுக்கிட்டு கட்டு சுற்றி போட்டால் ஒரு 4 கட்டையை விட்டால் ஒரு 5 வருஷம் பையன் கூட தூக்கிட்டு போயிடுவான். அது யார் கூப்பிடுவா? அந்த வருஷத்தோடு உங்களை மறந்துடுவாங்க. அடுத்து டிராஃப்ட் ரைடர் அண்ணா ரொட்டேட்டரை விட்டு இருக்குது. L1 ஸ்பீடு அதிகமாக இருக்குது. 1500 RPM கடைப்பிடிக்கணும். சரியாக இருக்குது. ஓ, என்ன வண்டின்னு சொல்லல அவர். அடுத்தது புல்லட் மெக்கானிக் யார் ப்ரோ? லோகேஷ் இங்கே வீரபாண்டி ப்ரோ. நம்ம ஊருக்கு பக்கத்தில் வீரபாண்டியில் ஒரு முருகன் ஒருத்தர் வேலை செய்கிறாரு. நான் அவருக்கு தான் அதிலும் செய்வேன் ப்ரோ. அடுத்து வில்லேஜ் இன்ஜினியர் 2 44 45 ப்ரோ. கொபோட்டோ லைட் வெயிட் டிராக்டர். அது சேரு பேலர் ரொட்டர் கேஜுவல் ஓட்ட நல்லாயிருக்கும் ப்ரோ. கோபி ஃபஸ்ட் லைக் ப்ரோ. அடுத்தது மகாராஜா மகேந்திரா பூமி புத்திரா டிப்பர் தூக்கும்போது ஸ்பீடாக இருக்குது ப்ரோ. ஆனால் இருக்கும்போது இறங்கும்போது லேட் ஆகுது ப்ரோ. என்ன அது தூக்கும் போது ஸ்பீடாக தூக்குது, இறங்கும் போது ஸ்லோவாக தூக்குதுன்னா அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பொட்டி உங்களுக்கு வெயிட்லெஸ் பொட்டி ப்ரோ. அதனால் தான் முதல்ல இறங்குது. அதெல்லாம் ஒன்றும் கயந்துக்காதீங்க. பம்பு ஓரிங் டைட்டாக இருந்தால் அது மாதிரி பண்ணும். அதுக்கெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, ஓகேவா? அப்படி இறங்கினா ஒன்றும் தப்பு இல்லை, கவலைப்படாதீங்க. அடுத்தது திருநாவுக்கரசு கோவிந்தன் ப்ரோ. எங்கள் ஏரியாவில் 400 to 420 கட்டுறாங்க ப்ரோ. எல்லாம் அதே தான் சொல்கிறீங்க. எல்லாமே நான் இந்த கட்டு தான் சொல்கிறீங்க. அப்புறம் எப்படி ப்ரோ ஒரு சில பேர் இப்படி 700 கட்டு 800 கட்டுன்னு அடிச்சு விட்றாங்க? அதெல்லாம் பொய் ப்ரோ. அடுத்தது சரத் ப்ரோ வில்லேஜ் யூடியூப் சேனல் தானே ப்ரோ? ஏன் ப்ரோ நீங்கள் வேறு ஒன்று அவங்களாம் நான் சொல்லலை ப்ரோ, தப்பாக எடுத்துக்காதீங்க ப்ரோ. செல்லதுரை ப்ரோ 35 லிட்டர் டீசலுக்கு 250க்கு ஓடி இருக்குது ப்ரோ. நாங்கள் மக்காசோளம் ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் ப்ரோ. பரவாயில்ல. அடுத்து லோகேஷ் பிளேயிங் ஃபார்மர் அண்ணா. அப்படியா? பேட் சிக்னல் அப்படி வரலையே ப்ரோ. உங்கள் காதுக்கு அப்படி பட்டுச்சோ?
அடுத்தது அவ்வளோதான். இந்த வீடியோவில் முக்கியமான கமெண்ட் அவ்வளோதான் நண்பா. அடுத்தது இப்போ 2 நாளைக்கு முன்னாடி போட்டு மழையே வருது. மழை கொடுமைய ஏன்னா சந்தோஷம், மழை வருது. சரி வரட்டும், பார்த்துக்குவோம். மழையே தூருது நண்பா. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, மழை தூருது. நம்ம போய் மரத்துக்கிட்ட போய் ஒட்டிக்குவோம், கொஞ்சத்துக்கு கொஞ்சம் காப்பாற்றிக்குவோம். மழை காலமாக வரப்போது. இன்றைக்கின்னு பார்த்து டாப்பு கூட போட்ட வட்டி எடுத்தார்லையே, பார்ப்போம். அடுத்தது மகேந்திரா 475 ஒரு நம்பர். ப்ரோ எல்லா ஓனருக்கும் இந்த நிலைமை தான் ப்ரோ. அது தெரிஞ்ச விஷயம் தானே ப்ரோ. ஓனராக்கப்பட்டவங்க எல்லாரும் இதை அனுபவித்து தானாக வேண்டும். அடுத்தது ஜகாதீப். வீடியோ சூப்பர் ப்ரோ. அண்ட் கோகுல் இருந்தால் என்ஜாய் பண்ணலாம். கோகுல் லீவ் போட்டான் ப்ரோ. வரும் ப்ரோ, நாளைக்கு வந்துடுவான். நாளைக்கு வீடியோலேருந்து கோகுலில் பார்க்கலாம். அடுத்தது திருமூர்த்தி. வெரி ஃபன் அண்ட் நைஸ் வீடியோ அண்ணா, தேங்க்யூ. அடுத்தது சந்தோஷ்குமார். கோகுல் ப்ரோ எங்கே லீவ் ப்ரோ. அடுத்தது டிஎன் கேமர். ப்ரோ உங்கள் வீட்டிலிருந்து பரவா சொலகம் பார்க்க எத்தனை கிலோமீட்ரு? 12 கிலோமீட்டர் வரும் ப்ரோ. மல்லூர் தானே கேட்குறீங்க, 12 கிலோமீட்டர் வரும் நண்பா. அபிராம் குட் கேமரா மேனா ப்ரோ. வில்லேஜ் இன்ஜினியர் ப்ரோ. பார் ஓட்ட எந்த லிவர் யூஸ் பண்ணுவீங்க? புளிமேடு வராமல் இருக்க ஒன்லி கருப்பு லிவர் தான் ப்ரோ. ஓகேவா? கருப்பு லிவரில் யூஸ் பண்ணோம். லைட்டாக தூக்கணும். வண்டி எந்திரிச்சு போகும்போது டக்குன்னு திரும்பி இறக்கி விடணும். அப்போ தான் குளிமேடு வராது, இல்லை குளிமேடு வந்துடும். அர்ஜுன் ப்ரோ உங்கள் ஓல்டு வீடியோவில் எம்பி ப்ரோ பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ. அதை போய் பார்த்தீங்களா ப்ரோ? ரொம்ப நன்றி. அது எப்போ போட்ட வீடியோ? 2015-16 அப்போ பார்த்துருக்குறீங்க. போடுறேன் ப்ரோ, ஒரு நாளைக்கு போடுறேன். வேலூர் டிராக்டர்ஸ் எம் ஸ்டாண்ட் ஜல்லி இதெல்லாம் ஓட்ட மாட்டிங்களா ப்ரோ? இல்லை ப்ரோ, அதுக்கெல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் அதெல்லாம் ஓட்டலை ப்ரோ. நமக்கு உழவுக்கே சரியாக இருக்குது, அதனால் நாங்கள் அதெல்லாம் ஓட்டலை. அடுத்து சபரி ப்ரோ. 14 சைஸ் டயர் எம்ஆர்எஃப் சக்திமா 48,000 ப்ரோ. ஆமாம் ப்ரோ, இன்றைக்கி அந்த ரேட்டு தான் டயரு, 14 சைஸு. அடுத்து கிருஷோர் கவுண்டர் ப்ரோ. ஜிபே ஹிஸ்ட்ரி காமிங்க கிட்ட, அப்போ தான் தரு ப்ரோ. ஜிபே ஹிஸ்ட்ரி காமிங்க அவங்க கிட்ட, அப்போ தான் தெரியும். ஓ பாட்டிக்கிட்டியா? பாலகுமார். கல்ட்டிவேர் லோ டாப் ஹை ஓட்டுங்க ப்ரோ. இல்லை ப்ரோ, அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டி நாங்கள் அவர் எடுக்க முடியாது நண்பா. அதனால் டைம் ஷார்ட்டேஜ் எடுக்க முடியாது நண்பா. மணி அண்ணா டக்கு எல்லாம் ஒரு பெயர் வைங்க. சின்ன மணி, குஞ்சு மணி, டன்னு மணின்னு வச்சிடலாமா? எப்படி நீங்களே ஒரு பேர் சொல்லுங்கள் நண்பா. நாங்கள் சின்ன வண்டியை பெரிய வண்டின்னு இப்படி சொல்லுவோம். அப்புறம் இந்த 585 இருந்தாலும் 475, 575, 585 யோன்னு சொல்லுவோம். நீங்கள் எது மாதிரி சொல்கிறீங்களோ அது மாதிரி வைக்கலாம் நண்பா. தமிழன். இந்த பார்க்கலப்பை மேசர்மெண்ட் இந்த ஃபுல் டீட்டெயில் வேணும் ப்ரோ. நான் புதுசாக போடணும். ஓகே ப்ரோ, இதை பற்றி நான் தரேன் ப்ரோ. அது ரஞ்சித்ண்ணா. வாட்ஸ்அப் வீடியோ பார்க்குறீங்களா இல்லையா? எங்கே ப்ரோ வாட்ஸ்அப்பே ஓப்பன் பண்ணுறதில்ல ப்ரோ. வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணுறீங்களா? என்ன ஆச்சு ப்ரோ? ஓப்பன் பண்ணுறேன் ப்ரோ. அதுக்கு ஒரு மொபைல் வேணும், வாங்கிட்டு கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவோம். ஓகே நண்பா, அவ்வளோதான். இன்னைக்கு வீடியோ போயிட்டுருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் டைம் அதிகமாக தான் இருந்திருக்கும் நேற்று வீடியோ. பாருங்கள், கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். என்னென்ன சொல்கிறாங்கன்னா நான் எதுவுமே கட் பண்ணலை, அப்படியே எடுத்து போட்டுட்டேன். அதனால் நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னன்னா இந்த அண்ணன் இவ்வளோ நேரம் போட்டிருக்கிறாங்கன்னு. அதுக்கு என்ன சொன்னாங்களோ அதை நான் அப்பயே எடுத்து போட்டேன். எதுவுமே ஒளிவு மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கு என்ன சொன்னாங்களோ அதுதான். 55 ஹெச்பிங்கிறாங்க. ஆனால் கணக்குக்கு 4.5 to 5.25 50 ஹெச்பி 4.5 to 5.25 போகுது. அது எனக்கு என்னமோ கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி தான் தெரியுது. என் 4 wheel டிரைவ் 4.5 லிட்டர் தான் எடுக்கும். ஏன்னா இதுதான் 50 ஹெச்பி தான். அதே லேண்டை நான் அது ஓட்டலைன்னா அவங்க நேற்று ஓட்டலான்னு நான் தான் போய் அதை ஓட்டுருக்கு போகிறேன். ஸோ அந்த டீசல் தான் போவோம். ஆனால் அவர் 4.5 to 5.25 சொல்கிறாரு. எனக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியுது. நீங்கள் நேற்று வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நம்ம சந்தோஷ் ஒரு வழியாக 2 சால் ஓட்டிவிட்டான். பார்த்தீங்களா? தடுமாறி 2 சால் ஓட்டி விட்டார். அதனால் இன்னுமே இந்த பசங்களாம் இன்னுமே அவங்களே ஓட்டி தான் ப்ரோ பழகணும். நாம்பளாம் சொல்லி கொடுத்து அது இதே பாருங்கள். இன்றைக்கி சந்தோஷுக்கு லீவு. ஆக்சுவலி அவன் சரி வாடா ஒரு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வரலாம், அப்புறம் நாளைக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டே நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டேன். எடுத்து ஸ்டாப் பண்ணிட்டேன். நாளைக்கு பார்த்துக்கலாம்டா சந்தோஷன்னு. அதனால் வந்திருக்கிறான். அவன் கோவில் 4 நாளாக லீவு.
எங்கே தான் போவான்னு தெரில. அவன் வாழ்ந்தா அவனாட்டம் வாழ்க்கணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணுறான் ப்ரோ. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா M2 கியரில் 1500 RPMல ஆப்ரேட் பண்ணுறோம் ப்ரோ. இது வந்து கரெக்டாக நம்ம பைஷன் பை வந்து லோ 3ல போகிற வேகம் எங்களுக்கு இதுதான் கரெக்டாக இருக்குது. நம்ம அதை விட்டுட்டு கொஞ்சம் வெடுக்குன்னு போகணுன்னு ஆசைப்பட்டோம்னா வண்டி ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக டைம் ஷார்ட் ஆகி போயிடும். நம்மளுக்கு வந்து ஒரே டைம் தான். மிஞ்சி போனால் போன வருஷம் இந்த வருஷம் ஒரு 5 நிமிஷம் என்ன பண்ணிருந்தா பார்ட்டி ஒத்துவாங்க. இதே ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஷார்ட்டேஜ் ஆச்சுன்னா சத்தியமாக ஒத்துக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கொசரம் தான் நாங்கள் அதே கியர் மெயின்டைன் பண்ணுறோம். என்ன தான் பெரிய வண்டியாக இருக்குதுன்னு கியரை மாற்றி மாற்றி ஓட்டினோம்னா அப்புறம் பம்பாய் பேர் நண்பா. இந்த மழை வேறு ஒன்று, சந்தோஷ் கண்ணே முழிக்காத ஓட்டுறான். வருஷத்து வந்துடு அவ்வளோதான், அப்புறம் அதுக்கு போயிடலாம். என்றைக்குமே வந்து கலப்பையில் ஓட்டுனா ஓரம் ஓட்ட தேவையில்ல. ஏன்னா ஆல்ரெடி தலைமாடு ஏறி தான் திரும்புகிறோம். ஆனால் வந்து ஒரு சில பார்ட்டி வந்து என்னம்மாங்க, எனக்கு ஓரம் ஒரு சுற்றுவா, ஓரம் ஒரு சுற்றுவா, ஓரம் ஒரு சுற்றுவாம்பாங்க. காடெல்லாம் ஓட்டி முடித்த வாட்டி. அதனால் வந்து தான் அவனை வேறு வழியில். இது மாதிரி ப்ராப்ளத்தை எத்தனை நண்பர்கள் சந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அதை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. ஆனால் ஓரம் உழவு வந்துடும்னா பரவாயில்ல தம்பி, ஒரு சுற்று வாப்பா அப்படிம்பாங்க. அவங்களுக்கு அதில் ஒரு திருப்தி. இது மாதிரி எங்கள் பார்ட்டி இப்படி தான் ப்ரோ சொல்லுவாங்க, நானும் அப்படி தான் ஓட்டுவேன் அப்படிங்கிற நண்பர்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. அவ்வளோ இந்த வெயில் ஓட்டிட்டு மேலே ஒரு வெயில் ஓட்டிட்டு அப்படியே ஊர் பக்கம் பார்த்து போக வேண்டியது தான். எல்லாம் எங்கள் ஏரியில் வேறு சுற்றி சுற்றி தேவம்னு சொல்லுவாங்க ப்ரோ இங்கே. அதனால் வந்து இன்றைக்கெல்லாம் ஃபங்க்ஷன், அதனால் ஊரே ஜெகஜோதியாக இருக்குது. நானும் சந்தோஷம் மட்டும் வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம். நமக்கு எந்த நோம்பியாகுது நொடியாகுது. எப்படி முதல்ல போட்டவனுக்கெல்லாம் நோம்பியும் இல்லை நொடியும் இல்லை. எந்த நேரத்தில் கூப்பிட்றவன் காசு கொடுப்பானா? ஃபஸ்ட்டு கூப்பிட்ட உடனே டீசலுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற நண்பர்கள் என்னாட்டம் எத்தனை பேருன்னு சொல்லுங்கள். ஒரு பார்ட்டி 2 மணி நேரம் வரும் கூப்பிடுவாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க கூப்பிடுவான்னு நினைப்போம். கூப்பிட்டோன்னே 2 மணி நேரம் ஓட்டணும், குறைஞ்சது 1000 ரூபா என்னன்னாச்சும் வேணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு என்னோட சிந்தனை பண்ணுற ஓனர்ஸ் இருந்தால் நமக்கு கமெண்டில் சொல்லுங்க நண்பா. டிரைவர்ஸாக இருந்தாலும் சரி, ஓனர் புலம்புவாங்க, அவன் வேறு கூப்பிட்ருக்குறான், ஒரு 2000 ரூபாய்க்கு டீசல் அடித்தா தான் ஓடும் அப்படின்னு சொல்லி ஓனர் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. டிரைவர் பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கும் தெரியும் உங்கள் ஓனர் எப்படி புலம்புவாப்புன்னு. அதனால் அது உண்மைனா கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்க நண்பா. ஓட்டி முடிச்சிட்டாரு, ரவுண்டு போடுறாரு. மூஞ்சி மட்டும் எதுக்கு அப்படி வச்சுக்கிறானே தெரில. அப்பா விநாயகர் அவுத்துலேயே இறக்கிட்டான் பாருங்களேன். நான் இந்த பக்கம் ஒரு ரோடு பார்த்தேன். சரி, இந்த மூளையும் பள்ளம். என்றைக்குமே ப்ரோ ஒரு வயல் ஓட்டி முடிக்கும் போது அதை வந்து மேக்சிமம் இட வசதி நல்லா இருந்தால், ஒரு மூளை பள்ளமாக இருந்தால் அந்த இடத்துல போய் மூளை நல்லா இருந்தால் அந்த இடத்துல போய் கலப்பி தூக்குங்க. அப்போ தான் வந்து மூளை வந்து பள்ளமாகறதெல்லாம் மேடாக இருக்கும். அப்பா கீர் மாற்றி ஃபஸ்ட்டு கீர் போட்டு தான் போவார். அப்புறம் நேற்று கொபோட்டோ ஓட்டணுமே, அதெல்லாம் எப்படி ப்ரோ இருக்குது எல்லாம் கொஞ்சம் வீடியோ பாருங்கள். ஆசைப்படுற நண்பர்கள் எடுக்கட்டும். நமக்கெல்லாம் எடுக்கிற இது இல்லை ப்ரோ. நமக்கு வண்டியே எடுக்கலை. வேறு ஒரு நண்பர் தேவேந்தர்னு ஒரு மாப்பிள்ளை, அவன் எடுக்கிறான்னா அதனால் டெமோ காட்டினாங்க. எதிர்ச்சியாக மாட்டினு சரி, நம்மளுடைய நிறைய பேர் இதோட வீடியோ பர்ஃபார்மன்ஸ் கேட்டுக்கிறாங்கள. என்றைக்குமே வந்து நண்பா, நீங்கள் நிறையா நண்பர்கள் வந்து இதோட ரொட்டேட்டர் பர்ஃபார்மன்ஸ் கேளுங்க. ரொட்டேட்டர் ஒரு வண்டியோட ஃபுல்லோட எனர்ஜி வந்து வெளியே எடுக்கிறது கல்டிவேட்டரில் தான் எடுக்க முடியும். ஓகேவா? ரொட்டேட்டர்லாம் ஒன்றும் பெருசாக எடுக்க முடியாது நண்பா. அது ஒரே மாதிரி இன்ஜின் ஓடும், ரொம்ப வண்டியெல்லாம் லோட் ஆகாது. எல்லாம் மண் பதமாக இருந்து மணல் கண்டமாக இருந்து விட்டா வேணுன்னா அதில் ஏதோ பர்ஃபார்மன்ஸை பார்க்கலாம். மேக்ஸிமம் எல்லா காட்டிலையும் வந்து நாம் நினைக்கிற மாதிரி அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸு எடுக்க முடியாது. கல்டிவேட்டர் கலப்பையில் ஓட்டி பார்த்து பர்ஃபார்மன்ஸ் எடுங்க. எந்த வண்டியாக இருந்தாலும் ரொட்டேட்டரில் எடுக்க முடியாது. மான வேறு மழை தோடுறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. வீடியோவில் பனிப்பேற மாதிரி வெயில் நண்பா.
இந்த இடத்துல இந்த வெயிலில் 2-3 இடத்துல கல் இருக்குது ப்ரோ. அதுதான் பயமாகுது. அரை வெயிலுக்கு அப்புறம் நாம் தான் வாங்கி ஓட்டி ஆகணும்னுட்டோம். நேற்று இவனை எடுக்க முடியல. ரொம்ப இழுத்து கட்டிக்கிச்சு. ஒரு 2 மணி நேரம் விட்டேன். என்ன ஆம்பு கலப்பையை தான் பைசன் பையில் ஓட்டிட்டான். ஒரு வழியாக முக்கி திணறி தட்டு மாதிரி ஓட்டிட்டான். கல் பட்டாவே இருக்குங்கிறான். இந்த இடத்துல பாருங்க, ஒரு இடத்துல கல் தட்டுக்குதா, இந்த இடத்துல வந்து கரெக்டாக வந்தால் சொல்லணும். ஏன்னா அவன் இன்னும் கல் காடெலாம் ஓட்டுனதில்லை. ஆம்பு கலப்பையாக இருக்குது. ஸ்ப்ரிங் கலப்பையாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆம்பு கலப்பையாக இருக்குது. அப்புறம் கல் பட்டை உடஞ்சி போயிடும். என்ன ப்ரோ நீங்களாம் பட்டையாக உடையாதுன்னா பாறையில் மாட்டினா உடஞ்சி போயிடும் ப்ரோ. சாதாரண ஒரு குண்டுகளில் மாட்டினா உடையாது, பாறையில் மாட்டினா கம்பல்சரி உடஞ்சிரும். அதனால் ஓரளவுக்கு ஒரு 160% வந்துட்டான். வந்துடும் ப்ரோ. இனிமேல் ஓட்ட அப்படியே தெரிஞ்சுக்கோனுங்க பசங்க. ஃபஸ்ட்டு ஒரு நீங்களே இருந்தாலும் சரி, இல்லை ப்ரோ நான் எவ்வளோ தூரம் ட்ரை பண்ணுறேன் என்னால் முடியும். ஃபஸ்ட்டு ஆர்வம் வேணும். உங்கள் ஓனரோ இல்லை ஒரு டிரைவரோ ஓட்டுறாப்புலன்னா நல்லா உணுப்பாக கவனிங்க. எப்படி கியர் போடுறான், எப்படி கிளச்சை விடுறான், எப்படி கலப்பையை அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, எவ்வளோ ஆர்பிஎம் வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கியர் போட்டவொடனே வண்டி லவ் கிளச்சில் இருந்தால் லைட்டாக காலை பூ மாதிரி எடுத்து பழகணும். அப்படியே அழுத்தும் போது டக்குன்னு அழுத்தணும், எடுக்கும் போது பூ மாதிரி அழுத்தணும். அப்போ தான் வந்து விட்டிங்கன்னா தான் வண்டி அப்படி ஸ்மூத்தாக வண்டி ரிலீஸ் ஆகி போயிடும். டக்குன்னு விட்டிங்கன்னா வீலு பறிச்சிக்கிட்டு போகும். அப்படி விடக்கூடாது. விட்டிங்கன்னா பின்னாடி அரசு நின்னாங்கன்னா மலர்ந்து விழுந்துருவாங்க. ஏகப்பட்ட இது இருக்குது. அதெல்லாம் பஸ்ஸில் நோட்டை விடணும். அப்புறம் நம்ம இப்படி தான் ஓட்டணும். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறவங்க கொஞ்சம் சொல்லி கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 2 ஐட்டம் சொல்லிப்பாங்க, 3 தான் விட்டுட்டு போயிடுவாங்க. அவங்க 2 ஐட்டம் சொல்லி கொடுக்கும் போதே நீங்கள் வந்து உணுப்பாக கவனித்து பழகிக்காங்க. நான் சொல்ல வேண்டியதாக அவளுக்கு தான். இப்போ சந்தோஷம் போகலாம். எவ்வளோ திட்டு வாங்கியிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். வீடியோலே எப்படி பேசுகிறேன், வீடியோ எடுக்காதப்போ எப்படி பேசணும்னு நினச்சி பாருங்கள். அப்படி பேசிதான் இந்த அளவு ட்ரைனிங் ஆகிருக்கிறானுங்க. கல் அவ்வளோதான் போ. ஆம்பு கலப்புக்கெல்லாம் இந்த அளவுக்கு பதமாக இருந்தால் தான் ப்ரோ நல்லா உழவு வரும். இல்லைன்னா எப்படி சொல்ல, டயர் ஸ்லிப்பேஜ் தான் ஆகும். நுணுக்கிறியாப்பா சப்ஸ்கிரைபர்லாம் சந்தோஷம்லாம் எங்கேயோ போயிடுவோம் ப்ரோ. என்ன நினச்சிக்கிறீங்க சந்தோஷத்தை பற்றி அப்படிங்கிறாங்க. சந்தோஷம் பழம் போட்டவன் அவனை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியல ப்ரோ அப்படிங்கிறாங்க. ஓ இன்னும் கொட்டை போடுற ஸ்டேஜுக்கு வரலையா ப்ரோ? ஏன் சொல்லிச்சு? ஆமான்னு சொல்கிறான். அப்படிதான் இருக்கா. ஆமாம், கல் இருக்கும், மண்ணுக்கா இருக்கும், புல் இருக்கும். எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓட்டணும். ஏன்னா எல்லா காட்டிலையும் தொழிற்சி வளப்பழம் தான் கிடைக்குமா? ஒரு கல் தான் கல் நிறைய. இந்த பக்கம் கல் பூரா கல் தான். ஓஹோ, என்னதான் இருந்தாலும் சந்தோஷம் ஓட்டுற மாதிரி வருமா? எனக்குலாம் நேற்று நீ ஓட்டின பைசன் பை வீடியோ எடுக்காமல் போயிட்டோம். அதே மாதிரி ஓ அதுக்கு தான் அதில் பழவங்கடானா நான் ஓட்டுனா 4 வீல் ரைடு தான் ஓட்டுவேன்னா நான் என்ன பண்ணிட்டோம். அதில் பைசன் பை பிரேக் அடிச்சிட்டோம்னா இதில் எதுவுமே தேவையில்லை. அதிலே பிரேக் அடிக்காத பழகிட்டா இதெல்லாம் சுஜிபி மேட்ரு இந்த வண்டிலாம். அதிகமாக தூக்கணும் என்ன ஆகும்? உழவா இருக்கும். ஆமாம், நல்லா தூக்கி பிடிச்சி ஓட்டிங்கன்னா தான் உழவு வரும். நல்லா அடித்து பிடிச்சி ஓட்டினா தான் உழவு வரும். தூக்கி பிடிச்சி ஓட்டினாங்கிறா ஒரு பார்ட்டி நம்மளை பற்றி சூப்பராக பேசணும்னா நீட்டாக பர்ஃபார்மன்ஸ் அட்டகாசமாக இருக்கணும்.
கிளச்சு டமுக்கு டமுக்குன்னு விட்றா, பொறுமையாக விட மாட்டா. செவுக்கு செவுக்கு இழுக்கும்டா, இழுக்கும் உனக்கு. ஏன் இழுக்காது? இங்கே செவுக்கு செவுக்குன்னு இழுக்குது. ஒல்ல விட்டுனா எதுக்கு இழுக்குது அப்படி? போகலாம். இன்னும் மட்டும் மானம் ஓம் ஆயில் அடிச்சுட்டு இப்போ பாரு, திரும்பியும் வெய்ய சொல்ல அடிக்குது. ஏன் என்னாச்சு? அவத்தை காய போட்டுட்டாங்கிற ஓஹோ. வீட்டில் சாப்பிட்றான்னு சொன்ன கேட்டியாண்டாச்சா? ஓகே ப்ரோ, ஒரு சால் ஓட்டுட்டோம். ரெண்டாவது சால் நாம் வாங்கிக்குவோம். ரெண்டாவது சால் எல்லாம் கல் மாட்டோம் தான். இந்த ஏரியாலெலாம் கல்லாக இருக்கும். அதனால் ரெண்டாவது சால் நம்ம வாங்கி ஓட்டிக்கலாம். அரை வயல் ஓட்டிட்டான்னு ஒரு அரை வயல். இன்னும் தலைமாடெலாம் கொஞ்சம் பிரேக் அடிக்கிறான், கொஞ்சம் பெண்டு பெண்டாக ஓட்டுறான். இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்தானா சரியாக போயிடுவோம் ப்ரோ. நான் நினச்ச மாதிரியே கல்லில் விட்டு பட்டை போல்ட்டை கட் பண்ணிட்டான். நான் இந்த சால் ஓட்டிட்டு அடுத்த சாலுக்கு வாங்கலான்னு ஐடியா பண்ணேன்னா பயப்புள்ள இந்த சால்லையே போல்ட்டை கட் பண்ணிட்டான். நாம் தான் வாங்கி ஓட்டணும். இவனை விட்டா கிலோ கணக்கில் போல்ட்டு கட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஆம்பு கலப்பையில் பொறுத்தவரையில் இந்த கல்லுக்காடு ஓட்டினா இதுதான் ப்ரோ பிரச்சனை. சடகு 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 போல்ட்டு கட் ஆயிரும். ஸ்ப்ரிங் கலப்பை எடுத்துடலாம், காஞ்சி போச்சு. ஏடா பார்த்து ஓட்ட கூடாதுடா. நல்லா ஆழமாக பிடிச்சி ஓட்டுருக்குறான். போல்ட் இருக்குதா இல்லையா? இன்னமே விட்டா நீ போல்ட்டு கலப்படியில் தான் உட்காந்துருப்ப. கழட்டு. இதை ஃபோன் அடிக்குதா? யார் அது? லவரான்னு பாரு.